வணக்கம். போன வீடியோல பாத்தீங்கன்னா, நெறைய சைட் இன்ஜினியர்ஸ் அவங்கவங்க ஐடியாவ நம்ம சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு சில ஃபீச்சர்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அடுத்த வெர்ஷனா இந்த சாஃப்ட்வேர நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சப் கான்ட்ராக்டர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப் கான்ட்ராக்டர் டச் பண்ண உடனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சப் கான்ட்ராக்டரோட லிஸ்ட் வரும். இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராஜா மேஷன் இவருக்கு ஒரு ஒர்க் அலோகேட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பேமெண்ட் அலோகேஷன்ல போறீங்க. பேமெண்ட் வந்துட்டு எவ்வளவு அவர் கேட்கறாருன்னா, இந்த பில்டிங் பண்ணி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு லேபருக்கு ஒரு 5 லாக் ரூபீஸ் அவங்க கோட் பண்றாங்கன்னா, ஸோ 5 லாக் ரூபீஸ் போட்டுறீங்க. என்ன டேட்ல அலோகேட் பண்றீங்க? இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் போயிட்டு எனக்கு என்னென்ன கேட்குறீங்கன்னா, மேசன் ஒர்க்குக்கும், என்ட்ரன்ஸ் கேட் ஒர்க்குக்கும் அவங்களுக்கு நீங்க வேலை அலோகேட் பண்றீங்க. அப்ளை செலக்டட் கொடுத்த உடனே அந்த 2மே இங்க வந்துரும். இப்போ இத நான் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிடுறேன். அப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்டா 5 லட்சம் ரூபாய் மேசன் கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக நம்ம முதல்ல அலோகேட் பண்ணிடுறோம். சரி, இப்போ அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்னு ஒரு 50,000 ரூபாய் அவங்க வாங்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேமெண்ட்ஸ் பட்டனை டச் பண்ணிட்டு, ஸோ என்ட்ரன்ஸ் கேட் ஒர்க்குக்காக ஒரு 50,000 ரூபாய் அவங்க அட்வான்ஸ் வாங்குறாங்கன்னா, அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டுட்டு எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னு போட்டுட்டு சேவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அந்த கரெக்டா அந்த மேஷன்ற கான்ட்ராக்டர் டெய்லி சைட்டுக்கு பர்சன்ஸ் அனுப்புவாங்க, அதாவது லேபர்ஸ் அனுப்புவாங்க. இப்போ இந்த அட்டெண்டன்ஸ்ன்ற பட்டனை டச் பண்ண உடனே எந்த ஒர்க்குக்காக அட்டெண்டன்ஸ் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நேரத்தில் 2-3 ஒர்க்கு கூட நீங்க அவங்க பேர்ல அசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவில் ஒர்க்குக்காக ஆரம்பிப்பாங்க. திடீர்னு உங்களோட கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு காம்பவுண்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த காம்பவுண்ட் ஒர்க்கையும் இதுல ஒரு ஒர்க்கா நீங்க அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு அதுவும் இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ என்ன பண்றேன்னா, மேஷன் ஒர்க்குக்கு டச் பண்றேன். இந்த ஒர்க்ல ராஜா மேஷன் என்ன டேட்டு, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேஷன் அனுப்புறாரு. மேஷனுக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் அனுப்புறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1200 அவங்களுக்கு சம்பளம். ஸோ ஆட் நியூரோ. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் அனுப்புறாங்க. ஹெல்ப்பர் 3 பேர் அனுப்புறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 800 ரூபாய் சம்பளம். ஸோ இந்த மாதிரி அந்த ராஜா மேஷன் ரெகுலரா அனுப்பக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸோடைய அட்டெண்டன்ஸையும் இதில் நீங்க போடுறீங்க. இது எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசம் அங்க வேலை நடக்குதுன்னு வைங்களேன். அவர் ஒரு 50,000 வரைக்கும் அவங்க வாங்கியிருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு நீங்க கொடுத்த பணம் எனக்கு செலவாயிருச்சு, எனக்கு மேற்கொண்டு பணம் கொடுங்கன்னு கேட்கும்போது, ஸோ எவ்வளவு நம்ம பணம் கொடுத்துருக்கோம், கொடுத்த பணத்துக்கு எவ்வளவு அந்த கான்ட்ராக்டர் மக்கள் அதாவது பர்சன்ஸ் அனுப்புறாங்க, ஸோ எவ்வளவு வரைக்கும் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் தந்திருக்கோன்றத இந்த இதுல நீங்க இதுல பாத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ இது ஒர்க் ஆர்டர் அலோகேஷன்ல எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு கொடுத்திருக்கோம், எவ்வளவு பேலன்ஸ்ன்றதை பாத்துக்கலாம். அதே நேரத்தில் அட்டெண்டன்ஸ்ல போனீங்கன்னா, கொடுத்திருக்கிற பணத்துக்கு எவ்வளவு ஒர்க்குக்கு அவங்க ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் இதுல பாத்துக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு இதை நீங்க பாத்துக்கலாம். இது ஏதாவது தப்பா இருந்ததுன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ சப் கான்ட்ராக்டருக்கு நீங்க எவ்வளவு பணம் அலோகேட் பண்றீங்க, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு பணம் தர்றீங்க, கொடுத்த பணத்துக்கு எவ்வளோ லேபர்ஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க, இது எல்லா விஷயத்தையுமே லேபரா நீங்க இதில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டெண்டன்ஸ் போடுறதுல உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு சைட்டோட எக்ஸ்பென்ஸ்ல விழுகாது. ஒன்ஸ் நீங்க சப்கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் மட்டும்தான் சைட்டோட எக்ஸ்பென்ஸ்ல விழுகுமே தவிர இந்த அட்டெண்டன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சைட்டோட எக்ஸ்பென்ஸ்ல விழுகாது. சரிங்களா? ஸோ இப்போ சப்கான்ட்ராக்டர்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ்ன்றது சிம்பிள். நீங்க ட்ரில்லிங் மிஷின் வச்சிருப்பீங்க, டைல்ஸ் கட் பண்ற மிஷின் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? அது என்னென்ன மிஷின்ஸ் உங்க கையில ஸ்டாக் இருக்கு, இருக்கிற ஸ்டாக்கை எந்த சைட்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குடோன்ல நான் ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஆட் பண்றேன்னா, ஆட் மிஷின்ல போயிட்டு ட்ரில்லிங் மிஷின் போட்டுறேன். ஸோ இது டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு நான் ஒரு 4,500 ரூபாய்க்கு அந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கியிருக்கேன்னா, என்கிட்ட மொத்தம் அது 5 ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. அடுத்தது டைல்ஸ் கட்டிங் மிஷின். ஸோ டைல்ஸ் கட்டிங் மிஷின் நான் வந்துட்டு ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுல நம்ம கிட்ட ஒரு 5 பீஸ் கையில ஸ்டாக் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த மிஷின் எந்தெந்த சைட்டுக்கு நீங்க மூவ் பண்றீங்களோ இங்க இருந்தே மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் கொடுத்துட்டு என்ன மிஷின் எத்தனை ஃப்ரம் வந்துட்டு ஸ்டோர்னா உங்களுடைய குடோன், உங்க குடோன்ல இருந்து எந்த சைட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே எதுக்காகனா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ், ஸோ என்ன பொருள் எவ்வளவு குவான்டிட்டி எந்தெந்த சைட்ல இருக்குன்னு ஈஸியா நீங்க இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு மூவ் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ஜெகன் இளம்க்கு ஒரு 2 பீஸ் மட்டும் நான் மூவ் பண்றேன். இஷ்யூடு பை யாரு கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க, இதை நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். டைல்ஸ் கட்டிங் மிஷின் 2 நம்பர் வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. அப்போ எந்தெந்த பிளேஸ்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது நீங்க இந்த சைட் மேனேஜ்மெண்ட்லயே டூல்ஸ்ல போயிட்டு பிரிங் டு சைட்னா இன்னொரு சைட்ல இருந்து என் சைட்டுக்கு நான் மிஷின் வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். மூவ் டு டூல் அவுட்னா என்னோட சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே இதில் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா அவருக்கு கீழே அவர் சொந்தமா நிறைய வேலையாட்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மூலமா இந்த சைட்ல என்ன எக்ஸ்பென்ஸ் நடக்குன்றதை பாத்துக்கலாம். சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரீஷியன், நம்மளுடைய சொந்த எலக்ட்ரீஷியன் எவ்வளவு நம்பர்ஸ் நம்ம அந்த சைட்டுக்கு அனுப்புறோம், அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஹெல்ப்பர் ஒரு 3 பேர் ஹெல்ப்பர் அனுப்புறோம். சோ மொத்தம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இதுல ஒரு 2,400, இதுல ஒரு 2,400. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்ல இந்த எக்ஸ்பென்ஸும் ஆட் ஆயிரும்.
ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா சம்மரியில போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ இதுல குறைஞ்சிருக்கும், டோட்டல் எக்ஸ்பென்ஸ்ல குறைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்க ஜேர்னல்ல பார்க்கும்போது லாஸ்டா சைட் எக்ஸ்பென்ஸ், டெய்லி லேபர் சேலரி, யாருக்கு எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோன்றதும் ஆட்டோமேட்டிக்கா இதுல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அடுத்தது சைட் விசிட். ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா, நீங்க ரெகுலராகவே வந்து சைட்டை பார்க்கல அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ரெகுலரா ஒவ்வொரு டைமும் சிவில் இன்ஜினியர் வந்துட்டு அந்த சைட்டை விசிட் பண்ணும்போதும் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னா பர்பஸ் ஆஃப் விசிட், எதுக்காக வந்திருக்கேன்னா ஃபவுண்டேஷன் செக் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஸோ எதுக்காக வந்திருக்கேன்றதை போட்டுட்டு சேவ் பண்ணீங்கன்னா அந்த விசிட் எல்லாமே சேவ் ஆயிரும். ஸோ அப்போ ப்ராஜெக்ட் முடியும் போது எத்தனை டேஸ் இந்த சைட்டுக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நீங்க சிஎஸ்வி அதாவது எக்ஸலா எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே இந்த வெர்ஷன்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இல்லாத விஷயங்கள் பழைய வீடியோலயும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டா வேணும்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன். என் பேரு ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.